ஹாய் கைஸ், வெல்கம் பேக். லாஸ்ட்டு 2 வீடியோஸாக பார்த்துட்ருப்பீங்க. நம்ம வந்து விஜயவாடா வரைக்கும் வந்திருக்கோம். இது விஜயவாடா ட்ரிப்போட 3வது வீடியோ. என்னன்னாக்கா, விஜயவாடா ரயில்வே ஸ்டேஷனில் நாங்கள் வந்து ரிட்டையரிங் ரூமில் தங்கிட்டு இருக்கோம். அதை பற்றியும் விஜயவாடா ரயில்வே ஸ்டேஷனை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம விஜயவாடா ஸ்டேஷனோட ஈஸ்ட் கேட்டில் இருக்கோம். இதுதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸு. நான் பார்த்த வரைக்கும் விஜயவாடா ஸ்டேஷனில் வந்து மொத்தம் 3 என்ட்ரன்ஸ் இருந்தது. சவுத் இந்தியாவில் இருக்கிற ஸ்டேஷன்ஸ்லேயே விஜயவாடா வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டேஷனு. எந்த நார்த் இந்தியா போகிற ட்ரெயினுக்குமே வந்து இங்கே ஸ்டாப் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ரிட்டையரிங் ரூம் எப்படி போகலான்னு பார்க்கலாம். இங்கே மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக என்ட்ரி ஆகும்போது அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா ஃபஸ்ட் டிக்கெட் கவுண்டர்ஸு, கேன்டீன்ஸ்லாம் இருக்கும். வெயிட்டிங் ஆகுது, டிக்கெட் கவுண்டர்லாம் இருக்கும். அங்கேருந்து ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் போகிற வழியில் போனோம். அப்படியே என்ட்ரி ஆகி வந்தீங்கன்னா இங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மு. இங்கே வந்து எஸ்கலேட்டர் இருக்கும், அதுக்கப்புறம் லிஃப்ட் இருக்கும். நம்ம லிஃப்ட்டில் ஏறி செகண்ட் ஃப்ளோர் போனோம். நீங்கள் வந்து லிஃப்ட் இல்லைனா எஸ்கலேட்டர் யூஸ் பண்ணி செகண்ட் ஃப்ளோர் வந்துடுங்க. நான் வந்து லிஃப்ட்டில் வந்து செகண்ட் ஃப்ளோர் வந்துட்டுருக்கேன். நீங்கள் லெஃப்ட்லேருந்து வெளியே வந்தோடனே இது வந்து பிளாட்ஃபார்ம் போகிற வழி. இங்கே லிஃப்ட் இருக்குது. நீங்கள் லிஃப்ட் வந்தோடனே இதுதான் வந்து டார்மெட்ரிக்கான காமன் ஏரியா. இது ரிசப்ஷன் ஏரியா. அங்கேருந்து இங்கே வந்தீங்கன்னா 1 2 3 4 5 நம்ம ரிட்டையரிங் ரூம்ஸ் இருக்குது. காமன் ஏரியாவில் வந்தோன்னா இங்கே ஒரு டார்மெட்ரின்னு இருக்குது. ஆனால் உள்ளே வந்து இங்கே ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க. இது வந்து ஏசி டார்மெட்ரி, ஏசி ரிட்டையரிங் ரூம்ஸ். அது 2 ரூம்ஸு 3 ரூம்ஸ் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் டார்மெட்ரிஸ், ஏசி கியூபிக்கல்ஸ்ன்னு போட்டிருக்கோம். இதுதான் வந்து டார்மெட்ரிஸு. அப்படியே வந்தீங்கன்னாக்கா இங்கே ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இங்கே இருக்குது. நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்குது ரூம் நம்பர் 16. ஃபஸ்ட்டு வந்து நம்ம புக் பண்ணது வந்து ரிட்டையரிங் ரூம்ஸ் வந்து புக் பண்ணியிருக்கோம். நாங்கள் வந்து 2 பேர் வந்திருக்கோம். அதனால் வந்து ரிட்டையரிங் ரூம் புக் பண்ணியிருக்கோம். இதுக்கான காஸ்டிங் டீட்டெயில்ஸ்லாம் நம்ம கடைசியாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இங்கே என்னென்ன ஸ்பெசிலிட்டிலாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இங்கே உள்ளே வந்த உடனே டோருக்கு இந்த சைடில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சேர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய கண்ணாடியோட ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள். நம்ம 2 பேருக்கு புக் பண்ணதுனால பெட்டு வந்து 2 பேருக்கு ட்ரெயின் பெட்டாக கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த சைடு வந்தோம்னாக்கா பூக்ஸ் கொடுத்துருக்காங்க. நாங்கள் யூஸ் பண்ணிட்டோம், அதனால் இப்படி கலைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இங்கே இந்த சைடு ஒரு லைட் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் ஏசி ரிட்டையரிங் ரூமு. அதனால வந்து நம்மளுக்கு ஃபேன் மட்டும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே பெட்லேருந்து இங்கே இருந்தோம்னாக்கா இங்கே டாய்லெட்ஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. நான் உள்ளே வரும்போது செக் பண்ணிவிட்டேன். எல்லாமே க்ளீன் பண்ணி நீட்டாகவே கொடுத்துருந்தாங்க. வெஸ்டர்ன் டைப்பில் ஒரு டாய்லெட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வாட்டர் ஃபெசிலிட்டிலாம் எப்போவுமே வந்துட்டுருக்கு. 24 hours வந்து ஹாட் வாட்டர் வருது. நான் செக் பண்ணிவிட்டேன், ஹாட் வாட்டர் வருது. இப்போ பாத்ரூம்லேருந்து வெளியே வந்தாக்கா இங்கே வந்து ஒரு வாஷ் பேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு மிரர் ஒன்று கொடுத்துருக்காங்க.
நம்ம ரூம்லேருந்து இங்கே பார்த்தோம்னாக்கா, விண்டோஸ்லேருந்து பார்த்தோம்னாக்கா பிளாட்ஃபார்ம்ஸ் தெரியும். இங்கே ரிட்டையரிங் ரூம்ஸ் பற்றி பார்த்தோம்னாக்கா, இங்கே வந்து இந்தியன் ரயில்வேஸ் தான் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. டார்மெட்ரிஸ் அண்ட் ரிட்டையரிங் ரூம்ஸு ஏசி அண்ட் நான் ஏசியில் இருக்குது. நாங்கள் இன்றைக்கி புக் பண்ணது வந்து நான் ஏசி ரிட்டையரிங் ரூம் புக் பண்ணியிருக்கோம். இதில் வந்து மேக்ஸிமம் 2 பேர் வரைக்கும் இருக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி டபுள் காட் வந்து கொடுத்துருக்காங்க. இதோடைய டோட்டல் காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 333 rupees ஆகுது ஃபார் 12 hours. இது எப்படி புக் பண்ணணுனாக்கா, நான் வந்து ஆன்லைன்லேயே புக் பண்ணிடலாம். ஐஆர்டிசிடி ரிட்டையரிங் ரூம்ஸ்னு போட்டிங்கனாக்கா நீங்கள் வரும். அதில் வந்து நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து ரிசப்ஷனில் வந்து அந்த புக்கிங்கை காமிச்சு அங்கே ஒரு மேனுவலாக ஒரு என்ட்ரி போட்டுட்டு நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐடி ப்ரூஃப் கேட்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கீ கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து ரிட்டையரிங் ரூம்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 333 ரூபா ஆகுது 12 ஹவர்ஸுக்கு இங்கே விஜயவாடா ஜங்ஷனில். நம்ம கொடுக்குற ஒரு 333 rupeesக்கு வந்து ஒரு ஒர்த்தான ரூமாகவே இருக்குது. ஒரு இண்டிவிஜுவல் ரூமாகவே கொடுக்குறாங்க. நீட்டான காட்டு, அதுக்கப்புறம் பில்லோவோட பெட் ஸ்ப்ரெட்ஸு, அப்புறம் வந்து பாத்ரூம்ஸுமே க்ளீனாக இருக்குது. ஒர்த்தாக இருக்கும். நீங்களும் வந்து விஜயவாடா வர இதுவாக இருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக ரிட்டையரிங் ரூம்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். போத் ஏசி அண்ட் நான் ஏசியில் இருக்குது. ஓகே, இது ஒரு ஷார்ட் வீடியோ விஜயவாடா ஜங்ஷனு, அப்புறமா நாங்கள் தங்கியிருக்க ரிட்டையரிங் ரூம் பற்றி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.